Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோவில் இந்த லெஃப்ட் ஓவர் ஸ்லீவ் பீஸில் பார்பிக்கு நைட் சூட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லீவோட எண்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருக்காங்க. அதோட இங்கே நிறைய ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலை அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்க்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் லென்த், ஷோல்டர் மிடில் இருந்து ஸ்லீவ் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மிடில் இருந்து வச்சுட்டு 3 இன்ச் எடுத்துக்கலாம். டாப்போட லென்த் செஸ்ட்ல இருந்து மேலே அப்படியே வச்சுட்டு எவ்வளோ லென்த் வேணுமோ எடுத்துக்கலாம். 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வித் இது வந்து அப்பர் செஸ்ட்டில் மிடில் மார்க் பண்ணிக்கலாம். இது 1 to 1.5 இன்ச் இருக்கலாம். நான் வந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பேக்கில் இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் நெக் டெப்த் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கில் இப்படி வச்சு ஃப்ரண்ட்டில் 1.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். பட்டன் சென்டரில் இருக்க மாதிரி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த்தும் டாப்போட லென்த்தும் மார்க் பண்ணி போகிறோம். ஓப்பன் சைடில் ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் ப்ளஸ் சீம் அலவன்ஸ் ஒரு 3/4 இன்ச் இல்லை 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடில் டாப்போட லென்த் மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச் ப்ளஸ் 3/4 இன்ச் இல்லைனா 1 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை மார்க் பண்ணி கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறேன். பிகாஸ் ஸ்லீவ் எண்டில் நிறைய ப்ளீட்ஸ் இருக்கிறதுனால இந்த ஷேப் கரெக்டாக இருக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஷேப் பண்ணிக்கலாம். பாட்டம் சைடில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இது பார்க்கறதுக்கு ஸ்கர்ட் மாதிரியே இருக்குது. இந்த ஸ்கர்ட்டை திருப்பிக்கலாம். மேலே 4 இன்ச் இருக்குது. இந்த மிடில் இருந்து 2 சைட்லையும் ஈவனாக மார்க் பண்ணணும். அதோட டோட்டல் 1.25 இன்ச் வரணும். இதுதான் நெக் வித். பேக் சைட்லையும் மார்க் பண்ணிக்கலாம். பாட்டமில் 2 சைட்லையும் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் 2 இன்ச்சுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைட்லையும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அதே இடத்துல சைடில் 1.5 இன்ச் மார்க் பண்ணி ப்ளஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி இந்த சைடும் மேலே நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து 1.5 இன்ச் அண்ட் அதே சைட்லேயும் 1.5 இன்ச் இதை மார்க் பண்ணிக்கலாம். கீழே மார்க் பண்ண பாயிண்ட்டையும் மேலே மார்க் பண்ண பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு லைன் கர்வாக இருக்கணும், ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அவுட்டர் லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், உள்ள கர்வாக இருக்கணும், ஸ்ட்ரைட் கர்வ் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ண லைன் மேலே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். டாப் சைடில் மார்க் பண்ண 4 பாயிண்ட்லேயும் இந்த மாதிரி மடித்து ட்ரையாங்கிளாக மடித்து எல் ஷேப் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். அது எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணணும்னா இந்த மாதிரி மேலே மார்க் பண்ணியிருக்கோம். அதை இந்த மாதிரி வி மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் ஒன்று மேலே ஒன்று இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சா நமக்கு எல் ஷேப் வரும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி 4 சைட்லையும் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பா நெக் அழகாக ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்லீவ் மாடலில் நிறைய கேதரிங் ப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி மாடல். ஸோ அதில் நம்ம இந்த மாதிரி வி ஷேப்க்கு மடித்து ஸ்டிச் பண்ணும்போது பா நெக் அழகாக வரும். பட் நார்மல் கிளாத்தில் இந்த மாதிரி ஜஸ்ட்டு எல் ஷேப்க்கு வச்சு ஸ்டிச் பண்ணால் நமக்கு டாப்ஸோட ஷேப் ப்ராப்பராக வராது. 4 சைட்லையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் பா நெக் அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கீழ்ப்பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ண ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். தையலில் படாமல் அந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கணும்னா இந்த ஷேப்பை இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம். இதை திருப்பிட்டா நமக்கு டாப்ஸ் ரெடி ஆகிடும். ஸ்லீவ் எட்ஜில் கொஞ்சம் மடித்து விட்டுக்கிறேன். டாப் அழகாக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேண்ட்டை ரெடி பண்ணலாம். இன்னொரு ஸ்லீவ் பீஸை அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட் க்ளோஸ் டு 4 இன்ச் 3.25 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட் லென்த்து 5 இன்ச் ப்ளஸ்
1 inch seam allowance. ஸோ 6 inch எடுத்துக்கிறேன். பேண்ட் லென்த் 6 inch மார்க் பண்ணிக்கலாம். டாப்ஸ்க்கு கட் பண்ண மாதிரி இதையும் சென்டரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். பாட்டம் சைடில் அன்ஈவனாக இருந்தால் அதை ஈவனாக ட்ரிம் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவும் அகெயின் ஸ்கர்ட் மாதிரி தான் இருக்குது. இதை அப்படியே பேண்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை திருப்பிக்கலாம். இந்த பட்டன் பார்ட் சென்டரில் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். டாப்பில் 4 inch இருக்குது. மிட் பாயிண்ட்ல இருந்து 1.25 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு 1.25 inch, பேக்குக்கு 1.25 inch, ஆல்மோஸ்ட் 3.5 inch வந்துடும். ஸ்கர்ட்டை போட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம் வெயிஸ்ட் அளவு கரெக்டாக இருக்கான்னு. மார்க்கிங் கரெக்டாக இருக்குது. சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். மேலிருந்து 2.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பாட்டமில் 2 inch தான் மார்க் பண்ணணும். டாப்ஸில் சைடில் மார்க் பண்ணோம். இதில் சென்டர்லேருந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ சென்டர்லேருந்து இந்த கர்வாக சைடில் ஒரு ஷேப் 1 inchக்கு அண்ட் டாப்லேருந்து 1 inchக்கு ஒரு ஷேப். ஸோ டோட்டலாக சென்டர்லேருந்து 2 inch இருக்குது. இந்த சைட்லேயும் அதே மாதிரி 2 inchக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண லைனில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சென்டரில் வி ஷேப், 2 சைட்லேயும் கர்வ் லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே கட் பண்ணிக்க போகிறோம். இதை கட் பண்ணிட்டா பேண்ட் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக பேண்ட் அண்ட் டாப் ரெடி பண்ணியாச்சு. இதை திருப்பிட்டு பார்பிக்கு போட்டு பார்க்கலாம். பட்டன் போட்டுட்டா வெயிஸ்ட் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ். ஹிப்பில் இந்த மாதிரி ஒரு லேஸ் கட்டிக்கலாம், இன்னும் அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.